இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை சார், இன்னைக்கு மேட்ச் நடக்கிறப்ப என் ஒய்ஃப் கூட நான் இருப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதான் எப்படி நான் இப்போ கதிர், எப்படியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும்ல, அதுக்குள்ள நம்ம வந்துடலாம். இங்க பாருங்க, நானே உங்களை அகாடமியில் டிராப் பண்ணிடுறேன். ப்ளீஸ் கதிர். கதிர், சாரு கூப்பிடுறாருல, வேலை தான் முக்கியம். நீ போயிட்டு வா. எப்படியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 1 hour ஆகும். நீ அதுக்குள்ள வந்துடலாம். நீ போயிட்டு வா கதிர். சரி, நான் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். அதுக்குள்ள மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட்டா நீ கான்ஃபிடென்ட்டா விளையாடு. சரியா? நான் வந்துடுறேன். சரி. பத்திரம். முதல் அரையிறுதி போட்டி. போட்டியாளர்கள் பைரவி மற்றும் தனலட்சுமி. பைரவி, டென்னிஸ் கோர்ட்டுக்கு வாங்க. அடுத்ததாக தனலட்சுமி. தனலட்சுமி, டென்னிஸ் கோர்ட்டுக்கு வாங்க. தனலட்சுமி, வாங்க. நேரமாயிட்டே இருக்கு. தனலட்சுமி, என்ன பண்றீங்க? உடனே வாங்க. நான் இன்னைக்கு கதிருக்காக விளையாடி ஜெயிக்கணுமா? பிள்ளையாரப்பா, நான் இன்னைக்கு ஜெனிஃபருக்காக விளையாடி தோக்கணுமா? இல்ல அப்பாக்காக விளையாடி ஜெயிக்கணுமா? எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. கதிர் வர இன்னும் வரல. ஒருவேளை நான் தோத்து போறத பார்க்க கூடாதுன்னு தான் கடவுள் அவனை இங்க இருந்து அனுப்பிட்டாரு போல இருக்கு. அவனோட முகத்தை பார்க்காம, அவன் குரலை கேட்காம நான் எப்படி விளையாடுறது? தனலட்சுமி, எங்க இருந்தாலும் உடனே கோர்ட்டுக்கு வாங்க. அவளுக்கு என்னாச்சு? இத்தனை தடவை கூப்பிடுறாங்க, காதுல விழல. இன்னும் கதிர் வரல. அவனை பார்க்காம விளையாடக்கூடாதுன்னு இருக்காளோ என்னமோ. ஏன் அவன் எங்க போனா? இன்னைக்கு அவ பக்கத்துல இருக்க வேண்டாமா? தனா, 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 இது வரைக்கும் உன் பேரை 10 தடவை கூப்பிட்டுட்டாங்க. உன் காதுல விழல? கூப்பிட்டாங்களா? ஐயோ, கதிர் வந்துட்டானா? இன்னும் இல்ல. சரி, நான் போறேன். தனா, கப்பு வின் பண்ணணும். உன் அப்பாவுக்காக, உன் எதிர்கால வாழ்க்கைக்காக. சரியா? வா. தனலட்சுமி. ஆமா, தனலட்சுமினா என்ன? செல்வத்தின் வடிவம். அப்புறம் பைரவி சக்தியின் வடிவம். இரு தேவியர்களும் மோதிக்கொள்ளும் போட்டி ஆரம்பமாக போகுது. வெல்ல போவது யார்? பொறுத்திருந்து பாருங்கள். பைரவி, ஓகே, இப்போது முதல் சுற்றில்
முதல் சர்வீஸ் பைரவி. லவால். பைரவி தன் முதல் சர்வீஸை அடித்துள்ளார். அதை தனலட்சுமியால் திருப்பி அடிக்க முடியவில்லை. இதோ அடுத்த சர்வீஸ் தனலட்சுமி. அங்க வேற மேட்ச் ஆரம்பிச்சிருக்கும். என்ன காணும்னு தேடுவா. மூர்த்தி சொன்ன மாதிரி என்னால தனாவோட இந்த ஆசை கூட நிறைவேற்ற முடியலையே. என்னம்மா ரகுராம் இப்பவே டயர்ட் ஆயிட்டாரு? பைரவி இன்னும் ஒரு செட் வின் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அந்த சீட்டு அவருக்கு சொந்தமா இருக்காது. கார்த்திக், யார தேடிக்கிட்டு இருக்க? இவ தோத்து போறத பாக்குறதுக்கு அவளோட அன்பு புருஷனை காணுமே. இருந்தானா அவனை டீஸ் பண்ணலான்னு பார்த்தேன். தனா, என்ன தானா நீ இங்கேயே தோத்துருவ போல இருக்கு. உன்னை பெரிய பிளேயர்னு நினைச்சேன். 10 லட்சம் ரூபாய் பேசுனது வேஸ்ட் போல இருக்க. உன்னை பெரியப்பா உசுருக்கும் மேல நம்பிட்டு இருக்காரு தானா. அவரு நம்பிக்கையை நீ காப்பாத்தலன்னா இந்த ஜென்மத்துக்கும் அவரு உன்னை ஏத்துக்கவே மாட்டாரு.